என்ன நான் என்ன ஓவரா போறேன்? நான் எல்லாத்தையும் நல்லதுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கேன். எல்லாம் நம்மளோட நல்லதுக்கு. நீங்க தான் என்னமோ ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. யாரு? நான் நடிக்கிறேனா? பின்ன நான் என்னமோ உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்ட மாதிரி இல்ல பேசுறீங்க. நடக்கிறது நமக்கு சாதகமா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் ஆசைப்படுறேன் பேராசைப்படுறேன்னு. அது எல்லாமே உண்மைன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேனே தவிர இத நோக்கி நான் எந்த காயும் நகத்தல. ஆனா அவ இருக்கா பாருங்க, உங்க மருமக மித்ரா. அவ சாதாரண ஆளே கிடையாது, சரியான கைக்காரி. கொஞ்ச நாள்ல சாக போற ஒருத்தனை இவ எதுக்கு வாலண்டரியா வந்து கட்டிக்கணும்? அப்படி கட்டிக்கிட்டு எதுக்கு குடும்பம் நடத்தாம இருக்கணும்? எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியுது. அவ என்னமோ பண்றா, ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்கா. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். வசந்தி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. ஏன் தேவையில்லாத வேலை? நீங்க தானே என் அண்ணன் என் அண்ணின்னு கிடந்து மாயறீங்க. அவங்கள ஒருத்தி ஏமாத்த நினைச்சா அது தடுக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? இல்ல, நீ வேணும்னே குடும்பத்துல குழப்பம் பண்ணணும்னு நினைக்கிற. அது வேண்டான்னு தான் நான் சொல்றேன். இல்லங்க, நான் அப்படிலாம் ஒண்ணு நினைக்கல. ஆனா இந்த குடும்பத்துல ஆல்ரெடி ஒரு குழப்பம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதாம்மா, அது உனக்கு எதுக்கு? அத கண்டுபிடிச்சு நீ என்ன செய்ய போறன்னு கேக்குற. அத கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன். கடவுளே, இவகிட்ட இருந்து எங்க அண்ணன் குடும்பத்தை நீ தான் காப்பாத்தணும். இன்னைக்கு என்ன முருங்கைக்காய் ஸ்பெஷலா? முருங்கைக்காய் சாம்பார், முருங்கை இலை கூட்டு, முருங்கைப்பூ வடைன்னு ஒரே முருங்கை மயமா இருக்கு. ஏன், உனக்கு பிடிக்காதா? நான் பிடிக்காதுன்னு சொல்லலையே. எனக்கு இந்த முருங்கைக்கீரையில கொஞ்சம் புளி சேர்த்து சாதாரண துவையல் அரைச்சாலே நான் விரும்பி சாப்பிடுவேன். இதுல இன்னும் வடை சாம்பார் கூட்டுன்னு பண்ணா நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? அப்போ ஓகே, நான் நினைச்சது வீண் போகல. என்ன நினைச்சீங்க? இல்ல, இந்த முருங்கை ஸ்பெஷல் ஐடியாவை நான் அக்கா கிட்ட சொன்னதும் அவங்க முகத்தை சுழிச்சு இதெல்லாம் வேண்டாமா, மித்ராவுக்கு பிடிக்குமான்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் தான் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு சொல்லி சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். ஓ, ஆமா, எதுக்கு இதெல்லாம் எனக்கு சமைச்சு தரணும்னு சொன்னீங்க? என்ன மித்ரா, உனக்கு தெரியாதா? எனக்கு நிஜமாவே தெரியல அத்தை. நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். என்ன மித்ரா, இது கூட தெரியலங்கற? சினிமால நீ பார்க்க மாட்டியா? புதுசா கல்யாணமானவங்க முருங்கைக்காய் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீ இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. அத்தை, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த முருங்கை சமாச்சாரம்லாம் செம்ம போங்கு. இதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. நீங்க பாங்கியராஜ் படம் பார்த்துட்டு தான் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் உண்மையே இல்ல. இத பாக்யராஜே ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு அத்தை. நான் அத பாத்திருக்கேன். படத்துல ஒரு சுவாரஸ்யம் வேணும்னு கற்பனை பண்ணி சேர்த்தத உண்மைன்னு மக்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. நீ சொல்றது உண்மையா மித்ரா? 100% உண்மைமா. அம்மா, சினிமால தான் இத சொல்லிருக்காங்க. எந்த டாக்டராவது சொல்லிருக்காங்களா? வசந்தி, மித்ரா சொல்றதா உண்மை. நான் கூட சாப்பிட்டு பாத்திருக்கேன். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரிஞ்சதில்ல. ஆனா நான் அதுக்காக முருங்கைக்காயோ இல்ல முருங்கைக்கீரையோ வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். அதுலதான் நிறைய அயர்ன் இருக்கு. புதுசா கல்யாணமானவங்கன்னு இல்லாத யாரா இருந்தாலும் வாரத்துல ஒரு நாளாவது முருங்கைக்கீரை சாப்பிடுறது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதனால்தான் இது எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். ஏன் வசந்தி கட் பண்ற? அட்டன் பண்ணி பேசு. அட வேண்டாங்கா,
அது ஒரு தலைவலி கேஸ். எதுவா இருந்தா என்ன, நம்மள மதிச்சு ஃபோன் பண்றவங்கள இப்படி மூக்க இருக்கிற மாதிரி கட் பண்ண கூடாது. என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். இல்லனா உன்னதான் தப்பா நினைப்பாங்க. பேசாம நீயே ஃபோன் பண்ணி பேசு. இல்லக்கா, உங்களுக்கு அவங்க பிரச்சனை பத்தி தெரியாது. தெரிஞ்சா நீங்களே இந்த மாதிரி பிரச்சனையில எல்லாம் தலையிடாத வசந்தின்னு சொல்லுவீங்க. அப்படி என்ன பிரச்சனை? அது இப்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல, அவங்க மும்பைல நம்ம வீட்டு பக்கத்துல தான் குடியிருந்தாங்க. ஓ, அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன், படிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த அம்மா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஜோடி பொருத்தம் அப்படி இப்படின்னு செம்மையா பேசிட்டு போனாங்க. நம்ம வினய் மித்ரா மாதிரின்னு சொல்லு. ஆமாமா, ஆனா அவ்வளவு சிறப்பா செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? பொண்ணு மாப்பிள்ள 2 பேருக்குள்ளயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய எந்த சமாச்சாரமும் நடக்கல. பையனோட அம்மாவும் நல்லா சிரிச்சு பேசிட்டு தானே இருக்காங்க, சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகியும் பொண்ணு கிட்ட ஒரு மாற்றமும் தெரியலையேன்னு விசாரிச்சு பார்த்தா அப்பதான் எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த அம்மா எனக்கு போனை போட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. நான் என்னக்கா பண்ண முடியும்? ஆறுதலா இருந்தாலும் எப்போவாது ஒரு வாட்டி தானே சொல்ல முடியும். மறுபடியும் மறுபடியும் அதே வார்த்தைய சொல்ல முடியுமா? அதான் கட் பண்ணி விட்டுட்டேன். என்ன இருந்தாலும் இது ரொம்ப தப்பு வசந்தி. 2 பேர்ல ஒருத்தருக்கு பிடிக்கலனாலும் எதுக்காக இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல. இப்ப பாரு, 2 பேரோட வாழ்க்கையுள்ள பாதிக்கப்படுது. அக்கா, எனக்கு தெரிஞ்சு பையன் மேல எல்லாம் எந்த தப்பும் இல்லக்கா. ஆனா அந்த பொண்ணு நடந்துகிட்டதுதான் ரொம்ப தப்பு. ஆம்பளைங்களுக்கு பொண்ணு பிடிக்கலனாலும் இந்த விஷயத்துல எல்லாம் ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. ஆனா பொண்ணுக்கு பிடிக்கலனாதான் பிரச்சனையே. எந்த விஷயத்திலயும் அவங்க விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. அத்தை, நீங்க நினைக்கிறது தான் ரொம்ப தப்பு. இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் உங்க காலத்து பொண்ணுங்க மாதிரி இல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த நாளே கணவன் மனைவியா மாறிடுவாங்க. ஆனா அரேஞ்ச்டு மேரேஜ்னா அவங்க பேசி பழகி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் கணவன் மனைவியா வாழ தொடங்கறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அவங்க விஷயத்துல கூட இது மாதிரி நடந்திருக்கலாம் இல்லையா? அவங்க விஷயத்துல என்ன வேணா நடந்துட்டு போகுது. அந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு? உனக்கும் வினைக்கும் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவங்க தான் சந்தோஷமா இருக்கிறத நாம தான் பாத்துட்டு இருக்கோமே. ஆ, ஆமா, பாத்து கிழிச்ச. நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒண்ணும் நடக்கல. அத கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் இந்த கதையே சொன்னேன். அத கேட்கும் போது உன் மருமக மூஞ்சி முருங்கைப்பூ மாதிரி சுருங்கி போறத பார்த்தாலே தெரியல? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. வெக்கமே இல்லாம காசுக்காக ஒருத்தனை ஏமாத்திட்டு எப்படி இப்படி இவளால சிரிக்க முடியுது? எல்லாம் அந்த வினய சொல்லணும். எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது. கண்ணை மூடிட்டு இவளை நம்பிட்டு இருக்கான். அஸ்வின் வந்துருவான், கல்யாணம் நின்னுடோன்னு நினைச்சு நம்ம எதுவும் பண்ணாம இருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அஸ்வின்க்கு அடிப்பட்ட விஷயம் வினய்க்கு தெரிஞ்சிருக்குமா?
அவ சொல்லிருக்க மாட்டா. ஆனா அங்கிள் சொல்லிருப்பாருல்ல, ஒருவேளை யாரும் சொல்லாம இருந்தா? சரி, அவன் கிட்ட நம்மளே கேட்டு பாப்போம். இவளா? இவதுக்கு நமக்கு எந்த நேரத்துல கூப்பிடுறா? ஹாய் தாரா. வினய் பிஸியா இருக்கியா? ஆமா, சரி பரவாயில்ல சொல்லு. ஓ சார், அப்படி என்ன பிஸி? தாரா, புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் ஒன்று மாதிரி சிங்கிள் பொண்ணுங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல. சரி, நீ இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி, நீ என்னமோ பண்ணு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு. அஸ்வின்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நானும் கேள்விப்பட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே வச்சிருக்காங்க. ஆனா அது ஆக்சிடென்ட்டே இல்ல வினய். இப்போ நீ தான் ஆக்சிடென்ட்னு, அப்புறம் நீயே இல்லைங்கிற. என்ன தாரா, குடிச்சிருக்கியா? வினய், கொஞ்சம் சீரியஸா பேசுறியா? நான் சொல்ல வந்தது ஒரு முக்கியமான விஷயம். சரி, நான் சீரியஸாவே கேக்குறேன், சொல்லு. அஸ்வின்க்கு நடந்தது ஆக்சிடென்ட்டே இல்ல. அதான் சொல்லிட்டியே. வினய், கொஞ்சம் என்ன பேச விடுறியா? சரி சரி சொல்லு. அஸ்வினை ஆளை வச்சு அடிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா, செஞ்சது யாருன்னு தெரியுமா? உன் ஆசை பொண்டாட்டி. அவ உன்னை நல்லா ஏமாத்துறான்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. அஸ்வின் அவளை பத்தின உண்மை எதையோ கண்டுபிடிச்சிட்டான். அது வெளியில வந்துடக்கூடாதுன்னு மித்ரா அவனை ஆள் வச்சு அடிச்சு கொல்ல பாத்திருக்கா. ஆனா அஸ்வின் பொழைச்சிட்டான். வினய், எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க இப்போ? ஏய், பின்ன அப்புறம் என்ன தாரா, மித்ரா அஸ்வின் ஆள் வச்சு அடிச்சாளா? ஏய், அவ பின்னால இருந்து பேனு பயமுறுத்தினாலே பயந்து நடுங்கிடுவா. அவ ஆள் வச்சு கொல்ல பாத்திருக்கா. இத நான் நம்பணும். இத அவளே தான் சொல்லிருக்கா. என்ன உன் கனவுல வந்து சொன்னாலா? வினய், தாரா, நீ ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல யாருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு மித்ரா தான் காரணம் நீ சொல்லுவ போல. உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், மித்ராவை பத்தி என்கிட்ட தப்பா பேசாதன்னு. ஆனா நீ கேக்குற மாதிரியே தெரியல. இங்க பாரு தாரா, ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். பெட்டர் நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணு. நீ இப்படியே இருந்துட்டு இருந்தனா அது நல்லதுக்கு இல்ல. வினய், அப்ப என்ன பைத்தியம் சொல்றியா? ஏய் சிச்சா, நான் அப்படிலாம் சொல்ல தரேன். நீ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கன்னு தான் சொல்ல வந்தேன். இது ஆக்சுவலா யூசுவல் தான். நீ ஜஸ்ட் ஒரு தடவை 2 தடவை கவுன்சிலிங் பண்ணனா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறேன். நீதான் பைத்தியம். அவ என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்புற பாரு. நீதான் பைத்தியம். நீ முதல்ல டாக்டர் போய் பாரு. உனக்கு போய் நான் கால் பண்ண பாத்தியா, என்ன சொல்லணும்? பாய். அதான் நானும் சொல்றேன், நீ தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணவே பண்ணாத. பாய். மித்ரா ஆள் வச்சு அடிச்சாலாம், இவ அதை பார்த்தாலாம். சோ ஃபன்னி. நான் பைத்தியமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் சொல்றதெல்லாம் உண்மை. அவ ஒரு ஃப்ராடுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய தாண்டா போகுது. அப்ப பாத்துக்கிறேன். செக் மாப்ள, அப்படியும் போக முடியுது, இப்படியும் போக முடியாது. செக்கு, ஆட்டம் க்ளோஸ். நீ ஏன் தெரியுமா தோத்துருக்க? என் ராணியை தூக்குறதுலயே குறியா இருந்துட்ட, அதனால தான் தோத்துட்டேன். யோ, நான் எங்கேயா தோத்தேன்? நான் ஜெயிச்சிட்டேன். நோ மாப்ள, ராஜாவை தூக்குனதான் ஜெயிச்சதா அர்த்தம். நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இப்போ நீ தானே எனக்கு சொன்ன என் எய்ம் எல்லாமே ராணியை தூக்குறதுதான்னு. அதை தூக்கிட்டல, அப்புறம் எப்படி நான் தோத்துட்டேன் ஆகும்? நீ எப்படி வரையா? சரி மாப்ள, ராணியை தூக்குனதாலும் நீ ஜெயிச்சிட்ட, உன் ராஜாவை தூக்குனதாலும் நானும் ஜெயிச்சிட்டேன். டீல் ஓகேவா? கேம்ல ஜெயிச்சிட்டேன், ஆனா நிஜ வாழ்க்கையில எப்போ ஜெயிக்க போறேன்னு தெரியல மாம்சு. ஏன் மாப்ள இப்படி ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஃபீல் பண்ணி பேசுற? என்ன பண்றது மாம்சு, என்னோட குயின் அதான் மித்ரா, அவளை என்னால தூக்க முடியலையா? யோ, இப்ப நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டு இருக்கனா இல்ல தோத்துட்டு இருக்கனான்னு எனக்கே தெரியல. என்ன மாப்ள நீ? மித்ரா ஆஃப்டர் ஆல் 50 kgs. அவளை அப்படியே அலைக்க தூக்கி, ஏன் மாப்ள கல்யாண மண்டபத்துல அவளை அப்படியே அலைக்க தூக்கி சுத்துனே அப்புறம் என்ன? யோ இம்ச, தூக்குறதுனா அந்த தூக்குறது இல்லையா?
பின்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா? அது ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மாப்ள, உனக்கும் மித்ராவுக்கும். யோ வயசுல மூத்தவன் பாக்குறேன், அதுக்கு அதுக்கு என்ன? அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். யோ நான் இத பத்தி சொல்றேன், உனக்கு புரியலையா? புரியல. இம்ப்ரெஸ் பண்றத பத்தி பேசுறியா? ஐயோ மாப்ள, எதையுமே நீ தெளிவா சொல்ல மாட்டியா? அதான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை இருக்க, அதை விட்டு வேற எதையும் சொல்லிட்டு இருக்க. சரி, இப்போ உனக்கும் மித்ராவுக்கு என்ன பிரச்சனை? அதே மாம்ஸ் கேக்குற. சரி கேட்கல விடு. யோ கேளியா? சரி சொல்லு, கேட்கறேன். யோ மாம்ஸ், மித்ராவுக்கு நான் யாரு? ஹஸ்பண்ட் தானே? ஆமா. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றேன்னு கேட்டா அவ ஆமான்னு தானே மாம்ஸ் சொல்லணும். ஆமா அப்படியே சொல்லணும். ஆனா அவ அதை விட்டுட்டு என்ன சொன்னா தெரியுமா? அது எப்படி நான் ஐ லவ் யூ சொல்ல முடியும்? நீங்க ஐ லவ் யூ சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, நான் அப்ப சொல்றேன்றா. இங்க பாரியா, நான் அவ கழுத்துல தாலி கட்டினது பெரிய விஷயம் தான் மாம்ஸ். அதை விட பெருசா நான் என்னதான் பண்ண சொல்றா? ஆமா மாப்ள, இதை விட ஒருத்தனால என்ன பண்ண முடியும்? ஐயோ ஏன் மாப்ள, அப்ப கல்யாணமே நீயும் என்ன மாதிரி பேச்சுலர் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கியா? வெக்கத்தை விட்டு சொல்றியா? நானும் உன்ன மாதிரி பேச்சுலரா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சூப்பர் மாப்ள, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயமா மாப்ள இது? ச்சே, பாவம் எங்க அக்கா. பேரன் பிறந்தா அந்த பேர் வைக்கணும், பேத்தி பிறந்தா இந்த பேர் வைக்கணும்னு என்னென்னமோ கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தா. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது. யூ மாம்ஸ் ப்ளீஸ்யா, அம்மா கிட்ட போய் எதுவும் சொல்லி வச்சிடாதயா, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஆமா மாப்ள, இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னா வாழுவா, அவளுதான் என்னால் தாங்க முடியாது, அதனால நான் சொல்ல மாட்டேன். ஆனா மாப்ள, கல்யாணமாய் நீயும் என்ன மாதிரி பேச்சுலராகவே வாழ்ந்துட்டு இருக்கியே, அதை நினைச்சத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு. யோ நீ இன்னும் கேம்குள்ளே வரல, ஆனா நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். இந்த லூஸ் மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு நான் கேம்ல ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல ப்ளீஸ். சரி மாப்ள, நீ மித்ராவை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற? நான் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொன்ன மாதிரி அவளே என்கிட்ட வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். அப்படி அவ சொல்லிட்டா நான் அவளை ஜெயிச்சிடுவேன் மாம்ஸ். ஓகே மாப்ள, அதுக்கு நான் உனக்கு ஒரு 4 வரியில அட்வைஸ் பண்ணட்டா? ஐயோ எப்பா, உன் அட்வைஸ்ல எனக்கு தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். மித்ரா எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும், அது மட்டும் ஹெல்ப் பண்ண. ஓகே, இப்போ பொண்ணுங்களோட சைக்காலஜி என்னன்னு தெரியுமா? அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க, ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு பா ஐயா, இந்த உதாரணம்லாம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு வழியை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். அதான் மாப்பிள்ள சொல்ல வரேன். குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி சொல்றதாமா? சரி சொல்லு. அதான் மாப்பிள்ள, மித்ரா இருக்கால, ஆமா, அவோ உன்னை உள்ளுக்குள்ளேயே லவ் பண்றா, ஆனா அத உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறா. அதான உன் பிரச்சனை? எஸ் ஐ நோ, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். இப்போ அவ உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லணும்னா நீ என்ன பண்ணணும்னா, அவளோட பொசசிவ்னஸை ட்ரிகர் பண்ணணும். அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவ உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிடுவா. அப்போ அந்த பொசிவ்னஸ் எப்படி ட்ரிகர் பண்றதுன்னு சொல்ல. ட்ரிக் என்னையா கேட்கிறவர் கல்யாணம் ஆகாத எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு தெரியல. இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டோம். ஹைட் என்ன? ஆரடியா? வெளியில சொல்லாத, வைக்க கேடு, சிரிப்பாங்க. ஒரு பொண்ணோட பொசசிவ்னஸ் எப்படி ட்ரிகர் பண்ணணும் கூட தெரியாம கல்யாணத்தை வேற பண்ணி தொலைச்சிட்டேன். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்தா வச்சுக்கோ, அவளோட பொசிஷன் ட்ரிகர் ஆகி உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிடுவா. ஐயோ மாப்ள, அதுக்காக நீ ஏதாவது ஒரு பொண்ணு நிஜமாவே லவ் பண்ணி தொலைச்சிடாத, அப்புறம் டோட்டல் யூனிட்டும் ஃபீஸ் போயிடும். லவ் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்கணும், அவ்வளவுதான். எப்படின்னா, நீ மித்ரா முன்னாடி போய் அப்படி இப்படி ஏதாவது ஒரு பொண்ணை பத்தி அவளை பிரைஸ் பண்ணி, அவளோட பேச்சு அப்படிக்கா இருந்தது, அவளோட சிரிப்பு இப்படிக்கா இருந்தது, அவளோட நட இப்படிக்கா இருந்ததுன்னு பிரைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ உண்மையில கடுப்பாகி இப்போதைக்கு என்கிட்ட எவ்வளோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தலைவலிக்குது, நான் போய் தூங்குறேன், இல்லைன்னா எனக்கு வேற வேலை இருக்கு விடுங்கன்னு சொல்லி டாபிக்கை கட் பண்ணிட்டு போவா. அவ அப்படி போனா அவ உன்னை லவ் பண்றான்னு அர்த்தம். இல்ல அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு அடுத்த எபிசோட பாக்குற கியூரியாசிட்டியோட கேட்டான்னு வச்சுக்கோ, அவளுக்கு மேல காதல், கத்திரிக்காய், பொடலங்காய், சுரக்காய் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். யூ சூப்பர் மாம்ஸ். சரி டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. நன்றி கேட்டப்ப, ஐடியா கொடுத்ததும் அடிச்சுட்டு போறேன். நல்ல வேலை மண்டையோட காம போனேன், அது வரைக்கும் சந்தோஷம். கன்னத்தில் முத்தமிட்டால் ஏப்ரல் 11 முதல் திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில். ஹாய் மித்து. ஹாய். அப்புறம் நீ சாப்பிட்டியா? சேர்ந்து தானே சாப்பிட்டோம், அப்புறம் என்ன கேள்வி? என்ன விஷயம் சொல்லுங்க.
என்ன விஷயம்? எதுவும் இல்லையே. இல்லையே, உங்க மொழிய பார்த்தாலே தெரியுது ஏதோ விஷயம் இருக்குன்னு. என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஆனா நீ அதை தப்பா நினைச்ச கூடாது. ம். சரி. தாரா கால் பண்ணியிருந்தா மித்ரா. ஓ சரி, இதுக்கு எதுக்கு நான் தப்பா நினைச்சுக்க போறேன்? அப்படி இல்லை, எனக்கு அவ கால் பண்ணி பேசுனதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? இல்ல, அவ எனக்கு கல்யாணமானது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா. அதான் எனக்கும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. ஓஹோ. ம். ஆஹா, முகம் மாறுது மாறுது. மாம்சு, நீ சொன்னது கரெக்ட் தான். சூப்பர்டா வினய். அப்படியே போடா.